ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வந்திருக்கேன்னா கொரட்டூர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன். எங்கள் ஊர் கமலக்கண்ணன் டாக்டர்கிட்ட தான் வந்திருக்கேன். மற்ற டாக்டர்லாம் வந்து ஒரு சின்ன உடம்புல வெளினா ஸ்கேனு ரத்தம் டெஸ்ட் எல்லாம் தானே எடுத்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லுவார். ஆனால் எங்கள் டாக்டர் அப்படி கிடையாது. அவர் சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒன்றும் இல்லைன்னா ஒன்றுமே இருக்காது. எனக்கு என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கேன்னா கண்ணு ரெண்டும் எரியுது. ஃபோன் ரொம்ப பார்த்தா கண்ணி அரிச்சல் வரும். அதுக்காக தான் வந்திருக்கேன். இருங்க எங்கள் ஊர் கமலக்கண்ணன் டாக்டரை காட்டுறேன் ஹாஸ்பிட்டலில். பார்த்தீங்களா எப்படி இருக்கே? எங்கள் அம்மா கூட வந்திருக்கேன். எங்கள் ஊர் கொரட்டூரில் எப்படி இருக்கே? நான் பிறந்து வளர்ந்த என் சொந்த ஊர் சொர்க்கமே. நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஒய்ஃபா? ஓ ராஜண்ணா தானே? ஐயோ அண்ணா, உங்களெல்லாம் மறக்க முடியுமா? அக்கா நீங்கள் ராஜண்ணா ஒய்ஃப் தானே? நான் ஒரு கை கொடுண்ணா. ஐயோ எங்கள் ஊர் அண்ணா, குட்டி பாப்பா கை கொடு. நான் நல்லா நம்ம ஊர் ஆள் தான். மறந்துட்டீங்களா? நீங்கள் ராஜண்ணா தம்பி தானே? ஓகே ஓகே அண்ணா, எல்லாம் பழைய ஆளெல்லாம் மறந்துட்டேண்ணா. போய் 9 வருஷம் ஆயிடுச்சுல்ல. நீங்களாவது ஞாபகமாக என்ன கேட்குறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்க. பாய்ண்ணா. இல்லை வீட்டுக்கு போய் சாப்பிட்ருவேன். வா போல. எங்கள் அம்மா கூட வந்தாலே சாணி அடிக்கிற மாதிரி அச்சுன்னு வரும். எங்க ஊர் நான் பிறந்த ஊர் சொர்க்கமே என்றாலும். அண்ணா நம்ம ஊரெல்லாம் மறக்க முடியுமா? ஆட்டோ சார்ஜா? பரவாயில்ல விடு, குத்துக்கலாம். ஆட்டோ சார்ஜ் தானே. அம்மா துணி அழுக்காச்சுன்னா பரவாயில்லையா? இருடி வரேன், கத்தினே கிடக்காத. ஆட்டோக்காரண்ணா நீங்க வாங்கல. இரு அண்ணா, ஒரு ஹாய் சொல்லுங்க. இவர் தான் என்ன இட்டுன்னு வந்த ஆட்டோக்காரண்ணா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வீட்டுக்கு பார்த்துக்கு டைம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு போகிறேன். ஐயோ எங்கள் அம்மா செருப்பை யாரும் திருடிட்டாங்களாமே. வாமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எங்கள் அம்மா செருப்பு காணாம போயிடுச்சுன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்கப்பா. பாருங்க, இதுதான் எங்கள் ஊர் டாக்டர் கமலக்கண்ணன் டாக்டர். சரி சாரி அம்மா.